எல்லோருக்கும் வணக்கம். இன்பமே ஓடிவா, ஷேர் மார்க்கெட் வடிவத்திலே ஓடிவா அப்படின்ற மாதிரி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் என்பது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரே சந்தோஷமான கமெண்ட்டுகளையே நம்ம பார்க்குறோம். ஒரு நண்பர் என்னன்னாருன்னா 87,000 ரூபாய் பக்கம் எனக்கு லாஸ் இருந்தது, இப்போ என்னடான்னா அந்த லாஸ் குறைஞ்சு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னுமே லாஸ் தான், பட் இருந்தாலும் அண்ணாச்சி ஹாப்பி. இங்கேயும் பாருங்க, பல நண்பர்களுக்கு இன்னைக்கு நிஃப்டி என்னமோ வெறும் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் 4,500 ரூபா பிளஸ்ல ஆயிருக்கு. ஏறாம இருந்த பல்வேறு பங்குகள், இந்த டாடா மோட்டார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள், பிஎஃப்சி, ஐஆர்எஃப்சி, ஐடிசின்னு ஏறாத பல பங்குகள் இன்னைக்கு ஏறியது மகிழ்ச்சியே. இன்னொரு நண்பரும் சொல்றாரு, எவ்வளவு தாமதம் ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் 4,000 ஷேர்ஸ் வச்சிருக்கேன். அது எப்போ டாடா மோட்டர் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்திருந்தேன். அந்த 4,000 ஷேர் எப்போ அந்த டாடா மோட்டர் சேர்ந்து பார்க்கும்பொழுது டோட்டல் எப்போ 1,000 ரூபாயை தாண்டும் பொழுது அப்போ தான் நான் அது என்னன்றது ஒரு கை பார்ப்பேன். அது வரைக்கும் இருந்துட்டு போகுது, எனக்கு எந்த விதமான பிளானும் கிடையாது. 1,000 ரூபா வரைக்கும் டைம் ஆனால் ஆயிட்டு போகுது, வேற என்ன வேலை? ஷேர் மார்க்கெட்டில் காத்திருக்கிறதை தவிர்த்து வேறு என்னங்க வேலை இருக்குது? ஷேர் மார்க்கெட்டில் வேறு என்ன நீங்கள் பண்ணுறீங்க? பையிங் ஆகட்டும், செல்லிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சிருது. ஆனால் அந்த ஒரு செகண்டில் நடந்து முடியறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய காலத்தை கடத்த வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தானே ஷேர் மார்க்கெட்டில் வேலை. இன்னொரு நண்பருக்குமே கிட்டத்தட்ட 11,000 ரூபா ரெக்கவரி ஆயிடுச்சு, இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். ஆனால் இந்த சமயத்திலையும் சில பேர் லாஸ் அப்படின்னு சொல்லி கருத்து போட்டிருந்தாங்க. ஆனால் அது என்ன லாஸ் தெரியுமா? கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கு, எங்க சோழி முடிஞ்சிருச்சு, எங்க தலையில துண்டு தான் இனி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கணும். ஏற்கனவே கோல்டு ஃபேக்டரியில் எங்களுக்கு வேலை இல்லை, 3 மாசமாகவே கோல்டு விலை ஏற்றமாக இருக்கிறதுனால கோல்டு ஃபேக்டரியில் வேலை இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கோல்டு வாங்கக்கூடியது ஒரே அளவுல தான் அமௌண்ட் வாங்குறாங்க. அன்னைக்கு 15,000 சிட் ஃபண்ட் போட்டவங்க இன்னைக்கு அதே 15,000 போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தங்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? விற்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தங்கத்தை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரியில் வேலை என்பது கம்மியாயிருது. 2 ஆரம் செய்கிற இடத்துல 1 ஆரம் அல்லது ஒரு சின்ன நெக்லஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வேலை போச்சே. வேறொரு நண்பருக்கு யாருக்குமே நடக்காத அல்லது யாருமே எதிர்பார்க்காத ஒரு துன்பம் நடந்திருக்கு. இன்டர்நெட் இஷ்யூனால எனக்கு 3 லட்ச ரூபா லாஸ் ஆகி போச்சு, இன்னையா ரொம்பவுமே கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நான் எப்போ கடைசியாக கேள்விப்பட்டேன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. கடைசியாக இந்த நியூஸ் எப்போவோ வந்த நியூஸ், இப்போ தான் சமீபத்தில் அது இவர் ஒருத்தருக்கு மட்டும் இன்டர்நெட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இஷ்யூ வரும்பொழுது டக்குன்னு உங்கள் கையில் புரோக்கர்னுடைய நம்பர்லாம் இருக்கணும். வேறு யாராவது ஒருத்தர் ஃபோனில் இருந்தாலும் உங்களுடைய புரோக்கரை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் இன்னொரு 2 முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஃப்சிஐ, ஐஆர்எஃப்சி அப்படின்ற 2 பங்குகள், இந்த 2 பங்குகள்லையுமே திடீர்னு இன்னைக்கு ஒரு அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த ஐஎஃப்சி சமீபத்தில் 46 ரூபாயிலிருந்து இப்போ 53 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கு 108 ரூபாயிலிருந்து தற்போது 121 ரூபாய் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஐஎஃப்சி அப்படின்ற பங்கு தன்னுடைய வீழ்ச்சி 30 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும்லாம் வந்திருக்கான். எதுக்கு தம்பி நீ இப்படி வந்த அப்படின்றதே தெரியல. ஸோ 30 to 70 அடுத்ததாக இந்த பங்கு கீழே வரவே இல்லை. அதே 30 ரூபாய் என்பது வரவே இல்லை. தற்போதைக்கு மிக முக்கியமான ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஎஃப்சிஐ அடுத்தடுத்த வாரங்களிலோ அல்லது அடுத்த வருடங்களிலோ மறுபடியும் எப்படி 2025 செஞ்சதை திருப்பி ஒரு முறை செஞ்சு காட்டுமா இல்லையா அப்படின்றதா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு உச்சத்தை வச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறான். 2024 இந்த ஷேர்னுடைய செய்தி என்னன்னா, ஒரு முறை 80 ரூபா போயிருக்கான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா டு 70 ரூபாய் அப்படின்னு போயிருக்கு. ஸோ அடுத்த வருஷத்துல இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு.
அதே மாதிரி ஐஆர்எஃப்சி ஷேர் செய்த சாதனை என்ன இந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்குமே ஒரு முறை 100 ரூபாயிலிருந்து 144 வரைக்கும், அதாவது ஷேர் மார்க்கெட்டே மோசம் தாங்க. 1.5 வருஷமா ஷேர் மார்க்கெட்டே மோசமா தான் இருக்கு. ஆனா இந்த மோசத்திலையும் இந்த கும்பாவின் மேளத்திலையும் பல பங்குகள் வந்து 40-50% ஏறி இறங்கக்கூடிய சக்தி என்பது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் இருக்கு. என்ன நம்ம போய் எல்லாம் இறங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா ஏறதையும் பார்க்கணும். கோதாவரி உனக்கு அப்படி என்னதான்ப்பா பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. எத்தனையோ பங்குகள் சமீபத்தில் வீழ்ச்சி அடைஞ்சு பெருசா மேல் நோக்கி வரல. ஆனா இந்த கோதாவரி கிட்ட மட்டும் எப்படி இப்படி ஒரு சக்தி வந்ததுன்னே ஒன்றும் புரியல. ஒரு முறை என்னடான்னா, இதுக்கு முன்னாடி 50 days மூவிங் ஆவரேஜை ஷார்ப்பாக தொட்டுட்டு மேல் நோக்கி வந்த செய்திகளில் இந்த பங்கு இருந்தது. எப்படிப்பா இப்படி நீ ஏறின அப்படின்றது தெரியல. 2வது தடவை ஏமாற்றி விட்டுட்டுச்சு அப்படின்னாலும் மறுபடி 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு தடவை தான் அவன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான், யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் இந்த சமயத்துலேயும் ஒரு 15% தன்னுடைய லோ ரேட்லேருந்து ஏறிடுச்சு. அப்படி உனக்கு எங்கிருந்து தான்ப்பா சக்தி வருது? நீ செக்டர் லீடரானா கிடையாது. இது வந்து ஒரு செக்டர் லீடர் கிடையாது. இது இருக்கக்கூடிய ஸ்டீல் செக்டரில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சிங்களேன், அதில் ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் எல்லாம் பெரிய ஆளாக இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய அதே ஸ்டீல் ரிலேட்டடாகவும், அதே மாதிரி இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்றதும் அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி அந்த மாதிரிலாம் 1000 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கோதாவரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 745 கோடி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு செக்டர் லீடராக இல்லைனாலும் உனக்கு எப்படித்தான் இப்படி ஒரு பலம் வருது அப்படின்றதே புரியாமல் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஆச்சரியமா மேலே 52 வீக் ஹையில் இருக்குன்னு தெரியல. ஏபிஎல் அப்போலோ டியூப் அது 52 வீக் ஹையில் தான் இருக்கு. இருந்தாலும் இது செக்டர் லீடரில் இவன் ஒருத்தனா இருக்கான். வெல்ஸ்பன் கார்ப் அவன் வந்து 52 வீக் ஹை பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் சரிஞ்ச ஒரு பங்காக இருக்கு. ஸோ வெல்ஸ்பன் கார்ப் இவங்களுடைய செக்டரில் ஒரு பெரிய ஆள் தான். இந்த 2025 போன மாதம் வரைக்கும் மகிழ்ச்சிகரமாக தான் எல்லாத்தையும் வச்சிருந்தது. ஆனால் அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே சரிஞ்சு கிடக்கிறான். ஆனால் இந்த கோதாவரி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு அதை தொட்டுட்டு எகிரி விட்டான். நண்பர்களே, நம்மளும் இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல் நடந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரி செட்டில் ஆயிரும். அது மூலியமா நம்மளுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரடியாக பாதிக்கக்கூடிய தொழில்கள்னா இந்த கார்மெண்ட் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பங்குகள் இருக்கு. அதே மாதிரி சீ ஃபுட் ரிலேட்டடான பங்குகள், அரிசி ரிலேட்டடான பங்குகள்னு நிறைய ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டான பங்குகளே நிறைய இருக்குது. இம்பேக்ட் ஆகக்கூடிய இந்த செய்திக்கு இம்பேக்ட் ஆகிற மாதிரி. பட் இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. ஒருத்தர் என்னடான்னா மார்ச் மாதத்துக்குள்ளே நடக்கலைன்னா தான் ஒரே ஆச்சரியமாக இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் மற்ற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப வேகமாக ட்ரேட் டீல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓமான் கூட, நியூசிலாந்தோட, யூரோப்பியன் யூனியன் கூட வேறு நிறைய பக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அமெரிக்கா கூட மட்டும் டீல் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ செட்டில் ஆகி நம்ம லைஃப் என்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் செட்டில் ஆகும் ஒன்றும் புரியாதபடிக்கு தான் இருக்குது. நண்பர்களே, விழா காலம் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றது மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு கிறிஸ்துமஸ்னால லீவா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மார்க்கெட், அதுக்கப்புறம் மறுபடியும் நியூ இயர் சமயங்களில் ஃபாரினர்ஸ் எப்படின்னு தெரில. ஸோ நீங்கள்லாம் உங்கள் விடுமுறை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் நாளைக்கு மத்தியானத்துலேருந்தே அப்ஸ்காண்ட் ஆடி ஓடிடலாமான்னு தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு மத்தியானத்துலேருந்து ஒரு லீவை போட்டால் வியாழக்கிழமை ஃபுல்லாக ஒரு லீவ், அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு முறை நம்ம சந்திப்போம். அப்படி லீவ் போடலைன்னா வீட்டை போட மாட்டாங்க. என் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே தொழில் கிளுகிழுப்பாக இருக்குது. இதில் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து கேப் விழுந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எது எப்படியோ இந்த அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டு 2026 மிஷன் 2026 அதில் ஒரு பெரிய ஆளாக ஆயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சில பேர்லாம் இந்த அம்புஜா சிமெண்ட் ஷேர் ப்ரைஸ் பற்றி பேசும்போது அது பாவப்பட்ட ஷேருங்க, ஏறவே இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது கவனிக்காம முட்டதுனால அப்படி நடந்திருக்கு. அதாவது இதெல்லாம் இந்த பங்கு வந்து 30% ஒரு முறை தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி காமிச்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்து 450 ரூபாயிலிருந்து 625 வரைக்கும்லாம் போன பங்கு தான். சமீபத்தில் சரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த பங்குல சமீபத்தில் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் என்பது நடந்திருக்கு. கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பங்காக
இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் அப்படின்ற செய்திகளில் வந்திருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த ஐடிசி ஷேர் ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு ஒரே இடத்துல சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேர் ப்ரைஸாக இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு முறை அக்டோபர் மாதத்தில் லோ ரேட்லேருந்து எப்போ ஒரு 4-5% தான் ஏறுறான். சமீப காலமாக ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்தே பெருசாக மேலே ஏறவும் இல்லை, கீழே இறங்கவும் இல்லை. ஸோ அப்போ கடைசியாக இந்த பங்கு கீழேருந்து ஏறியது ஆல்மோஸ்ட் ஒரு 4-5% ஏறியது. அப்புறம் எவ்வளவு ஏறிச்சோ அதே மாதிரி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்ப பவர்ஃபுல் என்பது ஒரு பிரேக் அவுட், மேல் நோக்கி போகிறதான். ஏன்னா அப்படி மேல் நோக்கி போனால் திடீர்னு மேலே போயிடுவான் அல்லது கீழே வந்துடுவான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் அவுட் என்பது நடந்ததுன்னா ரொம்ப வேகமான மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி ஒரு பிரேக் அவுட்டுக்கே ஒரு கும்பா பாட்டு பாடி விட்ட ஒரு ஷேர் ப்ரைஸாக இந்த ஐடிசி ஷேர் ப்ரைஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் ஒரு பிரேக் அவுட் என்பது நடந்து அப்படியே இருக்கானுங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில்? நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடிய ஐடிசி மறுபடியும் சமீபத்தில் இன்னைக்கு திடீர்னு கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. மொத்த பர்சன்டேஜ்னு பார்த்தா 1.5% தான். அதுக்கே சார்ட்டில் பார்க்கல ஏதோ பெரிய கேண்டில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இன்னும் ஒரு முறை நீ இந்த வருஷத்தில் வந்துச்சுன்னா நீ ஒரு பெரிய கில்லாடி அப்படின்ற மாதிரி ஆயிடுமே. ஏன்னா ஒரு 4% 3% எத்தனை தடவை நீ போயிட்டு வந்திருக்க. அப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இன்னொரு இடம் மட்டும் நீ வந்துட்ட, பெரிய கில்லாடி தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து பவர் செக்டருக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் யார் செக்டர் லீடர் அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஆர்இசி லிமிடெட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பவர் செக்டருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். அதே மாதிரி பிஎஃப்சி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். ஆனால் அவங்க வந்து பவர் செக்டருக்கு பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய வியாபாரத்தை வச்சு பார்க்கும்போது பிஎஃப்சி பக்கத்துலலாம் யாரும் வரவே முடியாது. 32,000 கோடி கடன் கொடுத்ததுல சம்பாதிக்கிறாங்க. 32,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இதே ஆர்இசி லிமிடெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து 17,000 கோடி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே அளவில் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு 5,000 கோடி, அது ஒரு 5,000 கோடின்னு 2 பேரும் ஒரே அளவில் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு தெரியல, 32,000 கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு லாபம் ஈட்டுறாங்க. ஸோ சந்தேகமே இல்லாமல் பவர் செக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிஎஃப்சி தான் நம்பர் 1ஆக வருது அந்த சேல்ஸை லாபத்தை பொறுத்த வரைக்கும். ஆர்இசி லிமிடெட் எப்படி பார்த்தாலும் அந்த செக்டரில் 2வது இடத்துல அவங்க செய்யக்கூடிய லாபம் என்பதை பொறுத்து இந்த செய்திகளில் வருது. பவர் செக்டருக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய பெரிய ஆட்கள் யார் அப்படின்ற செய்தி எடுத்து பார்த்தோம்னா அந்த செய்தியில் வந்து இந்த ஆர்இசி லிமிடெடையும் பவர் ஃபினான்ஸையும் இல்லாமல் அந்த செய்தியை பூர்த்தி என்பது செய்ய முடியாது. இப்படி இருக்கக்கூடிய இவங்க 2 பேருமே எல்லாரும் திரும்பி படுங்க அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பின்னாடி ஊசி போட்டு ஒரு வழியை ஏற்படுத்துகிற மாதிரி 2 பேருமே கீழே 52 வீக் லோனில் பாவம் கிடக்கிறாங்க. இந்த பங்கு என்னடானாலும் 52 வீக் லோனில் இருக்குது, அந்த பங்கு என்னடானாலும் 52 வீக் லோனில் இருக்குது. ஆனால் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஆர்இசி ஒரு 3% ஏறி இருக்கு, பிஎஃப்சி என்பதும் ஒரு 3% ஏறி இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் இந்த பங்குகள் என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 2 பேருமே செக்டர் லீடராக இருக்காங்க. ஆனால் அந்த செக்டரே வேலை செய்யாமல் படுத்து கிடக்கு பாவம். இந்த 2025 இந்த பிஎஃப்சி 300 ரூபா to 400 ரூபா போனதே ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. ஒரே ஒரு முறை தான் அந்த சாதனை நடந்திருக்கு. ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி இந்த ஆர்இசி லிமிடெட் என்பது பாவி அந்த ஒரு ரவுண்டு கூட போகலை. இந்த பங்கினுடைய வீழ்ச்சி என்பது 320 340 ஆகும். அதனுடைய எழுச்சி என்பது ஒரு 400 ரூபாய் ரேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான் இவனுடைய ஒரு மொத்த ரேஞ்சாகவே இருக்கிறது. கரிகாலா மனசை கல்லாக்கிக்கடா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த வருஷத்தில் ரொம்பவுமே ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள்லேயே மன சோதனைக்குள்ளாய்க்கு வந்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி தான் பாவம் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நீ இந்த 2026 சொல்ல போகும் செய்தி என்ன? இந்த ரயில்வே துறைக்காட ஒரு 1.5 வருஷமா செய்தி இல்லாமல் அப்புறம் திடீர்னு சமீபத்தில் 2-3 செய்தி வந்தது. கிலோமீட்டருக்கு 1 பைசான்லாம் ஏதோ ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 8th பே கமிஷன் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் ஒன்று ரயில்வே துறையில் பார்த்துருந்தோம். நீ பட்ஜெட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நியூஸ் வாசிக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்போதாப்பா நியூஸ் வரும்? நண்பர்களே, இன்னும் ஒரு செக்டர் லீடர் இருக்குது.
எல்லாருமே அமுக்காணி மாதிரி உட்காந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம நியூஸ் எடுத்து பார்க்குறோம். இன்னைக்கு ஏறிய பங்குகள் என்ன, ஒரு மாசத்துல ஏறி வந்த பங்குகள் என்னன்னு லிஸ்ட் எடுத்து பார்க்கல. இத்தனை நாள் அமுக்காணி மாதிரி வந்துக்கிட்டு திடீர்னு நான் உள்ளே நையா அப்படின்ற மாதிரி வரும்போது தான் நீ ஏறிட்டியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷாக் ஆகுது. இந்த 2025 320 ரூபாயிலிருந்து ஒரு 380 ரூபா வரைக்கும் ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே வந்து கெடுத்து விட்ட பங்கு தான். இவன் மறுபடியும் திரும்பி ஏறி இருக்கான். ஏன் இது மறுபடி கீழே வந்து விழுந்துட்டு அப்புறம் ஏறி இருந்தா ஆகாதாமா? ஆனால் கெடுத்து விட்டுருக்கான். இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு மேல் நோக்கி ஏறிட்டு மறுபடி பாதி தூரத்திலே திரும்பிட்டு மறுபடி கீழே விழுந்தவன் மறுபடியும் அந்த பழைய லோவுக்கும் வரல, அங்கேயே நின்றுட்டான். ஸோ அப்போ இந்த பங்குல என்ன நடந்திருக்கு இந்த ஒரு வருஷத்துலன்னா, ஒரே ஒருத்தர் தான் சம்பாரிச்சிருக்க முடியும். ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க யாருனாலையுமே மறுபடியும் இந்த இடத்த மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, மறுபடியும் கீழே விழுந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு. அவன் விழுகல, அவன் இங்கேயே எகிரிட்டான். அப்புறம் மறுபடியும் இந்த இடத்த மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, கீழே விழுந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் அவன் மறுபடியும் அங்கேயே எகிரிட்டான். இப்படி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுவிட்டு ஒரே ஒரு குரூப்பை மட்டும் காப்பாற்றி விட்ட ஒரு பங்காகத்தான் இந்த கோல் இண்டியா இருக்கு. ஸோ அதிகமான டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இந்த கோல் செக்டரில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்திலேயே 2025 உச்சமாக இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, எல்லாமே ஒரே நாளில் தலைகீழ மாறிடும் ஷேர் மார்க்கெட்டில். என்னடா ஏர்லன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவன் ஏறினதுக்கு அப்புறம் தானே ஏறினானே தெரிய வரும். அப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய புத்திசாலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்போ ஒரு நல்ல லோ ரேட்டு கிடைக்குதோ அப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் அமுக்காணி மாதிரி உட்காந்துருக்கணும். எத்தனை மாதம்னா ஆல்மோஸ்ட் 6 மாதம் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி உட்காரும் பொழுது தான் அதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த மாதிரி கோல் இண்டியா போன்ற பங்குகள் திடீர்னு உங்களுடைய பார்வைக்கு இவன் எப்படா மேலே வந்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சி வந்ததுன்னா அந்த அதிர்ச்சிகளை கீழே கமெண்ட்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.